டெல்லியில் போராட்டம் நடத்தும் விவசாயிகளை சந்தித்த புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி ஆதரவு தெரிவித்தார். பின்னர் புதுச்சேரி திரும்பும் வழியில் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். ஹைட்ரோ கார்பன் திட்டம் குறித்து மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானை தாம் சந்தித்ததாகவும் இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக மக்களின் கோரிக்கைகளை மத்திய அரசு பரிசீலிக்கும் என்று அப்போது அவர் உறுதியளித்துள்ளதாகவும் புதுச்சேரி முதலமைச்சர் குறிப்பிட்டார். நாகப்பட்டினத்து பக்கத்தில் காரைக்கால் 10 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு இடம் தேர்ந்தெடுக்கப்பட்டு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் காரைக்கால் பகுதி இல்லாமல் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மட்டும்தான் அது எடுக்கிறாங்களே தவிர காரைக்காலுக்கும் அவங்க எரிவாயு எடுக்கிறதுக்கு சம்பந்தம் கிடையாது நாகப்பட்டினம் பகுதியில். ஆனால் ஒரு தவறாக அது காரைக்கால் பகுதி என்று அறிவிக்கப்பட்டது. நாம் மாண்புமிகு அமைச்சரோட வலியுறுத்தி கூறும்பொழுது காரைக்கால் பகுதி இல்லை என்று நீங்கள் எங்களுக்கு தெரிவித்திருக்கிறீர்கள். அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இருக்கிற விவசாயிகளும் பொதுமக்களும் இந்த எரிவாயு திட்டத்துக்கு முழுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். ஆகவே அந்த திட்டத்தை கொண்டு வருவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டேன். அமைச்சர் அவர்களும் நாங்கள் அந்த பகுதி மக்களுடைய கருத்துக்களை கேட்டுதான் இது முடிவெடுப்போம் என்று என்னிடம் கூறினார்கள்.